அல்லல் போம் வல்வினை போம் ஆமையா அன்னை வயிற்றில் பிறந்த துளை போம் போகா துயரம் போம் குணமா மருணை கோபுரத்துள் வீட்டிற்கும் கணபதியை கை தொழுத காலே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உண்பாதோ அப்பாமல் சார்வார் தமக்கு கொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்புணழகும் தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயக நானே உமது பாதம் பணிவேன் என் ஆவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை கலையுடுத்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பாள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த அண்டர்கள் துயரம் தீர யோத்தி மாநகரில் வந்து பிறந்து தண்டகார்ணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி குண்டல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையில் ஏந்தோம் அண்டர்கள் போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் உன் பாதகம் தண்டை கொலுசும் பச்சை வைடூரியம் இச்சை அயிலை தீட்ட உன் பாத சிலம்பொழிவும் முட்டு மூக்கத்தி ரத்தின பதைக்கங்கள் மோகன மாலை அழகும் முழுவதும் வைடூரிய புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சுத்தமாய் இருக்கின்ற உன் காதினில் கம்மலும் செங்கையின் பொன் கங்கணமும் சிரமெல்லாம் விலை பெற்ற முகமெல்லாம் ஒலியுற்ற சிறுகாது கோப்பின் அழகும் அத்தி வரதன் தங்கை சக்தி சிவர் ரூபமதை அடியா நான் சொல்ல திறமோ இந்த அழகான குலசேகர பட்டினத்தில் புகழாக வந்தமர்ந்த என் அம்பிகை அங்கையருக்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதி பரமேஸ்வரி ஞானமூர்த்தி ஈஸ்வரர் அம்பிகை முத்தாரம்மாள் எனக்கு அருள் புரிவார் பச்சாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உற்றார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே
அறுபடை தந்த அடியாளை ஆள்கொள்வாய் முருகேசன் மனதுள் நின்று விஸ்தரமாகவே புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனதாரே நாளே வந்த கணபாதிய சம்பாரோடு சோதி மூல வள்ளியாண்டினை புண்ணத்தில் வருங்களி வாய்த்ததினை மாவை உண்ட வடி திருச்செந்தூர் திருமலை மாறுபடாசுரனை வதைத்தவா சாமி இஷ்டமுடன்
ஹரி ராம உன் புகழ வில்லில் பாடா உன் புகழே வில்லில் பாடா இஷ்டமுடன் ஹரி ராம உன் புகழே வில்லில் பாடா வில்லில் பாடா தந்தனை தனைத்த தாளம் தாளம் தந்தனை தனைத்த தாளம் முக்கண்ணன் பரமேஸ்வரனா முந்தியே குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரனா ஓங்கார நாதத்தினுள் நாதமாய் வந்துதித்த நாதத்தினுள் நாதமாய் வந்துதித்த நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் வரவே சாமி கணபதியே என்கூரு கணபதியே என்கூரு கனவிலையும் நான் வரவே சாமி குஞ்சரமே உமை பாடுவோமே ராமா ஒன்னு பலகால உமை தொழுவே தேடுவோமே ராமா ஒன்று தேசமெல்லாம் உருவோமே ராமா ஒன்று உருவோமே ராமா ஒன்று ராமா குற்றமுறையாடுகிறாமோ சாமி ஆதியில வேதநாத ஆதியில வேதநாத ஆதி அம்பலத்தில் ஆடுமழிந்தோ சோதையில் மாலையர்க்கு ராமன் என்ற மாலோ அடி முடியும் தேடி காண அம்பலவானருடைய நல்ல ருகை நாணலாகி நந்திதலையை குடமாக்கி அம்பல் நிலையத்தில் ராமர் வானோ ஏன் இருகையில வீசு போலா உந்தன் சொல்லை நாங்கள் பாடு உந்தன் சொல்லை நாங்கள் பாட துணை இருப்பாய் அறிவாரோ கலை மகளே சக்தி மலை மகளே கலை மகளே சக்தி மலை மகளே மலை மகளே மலையரசந்தாய திருமாலே மலையரசனுடா தாயே கலை மகளே மலை மகளே மலையரசன் திருமகளே வால்மதிய அம்பிகை நீ வந்தருள வேணும் அம்மா எடதிருக்கும் வடக்கிளியே எனக்கு அருள வருவாயம்மா ஏன் வலம் இருக்கும் ஈஸ்வரி வந்தி எனக்கு அருள் புரியா நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து நாவு தடுமாடும் வேலை இந்த நாவுதடு மாறாமல் நற்குரலம் வங்கிடாமல் நெஞ்சதமும் உணர்ந்திடாமல் நினைவுதடு மாறாமல் தாயம்மா கலை மகளே நெஞ்சிலையும் நாவிலையும் நீ நின்று விளையாட வேணும் ஏழைக்கு மனமிறங்கி இசை கருட வருவாயம்மா ஐந்தெழுத்தை ஓரெழுத்தா அருள் புரிய வேணும் எட்டெழுத்தை ஓரெழு
காட்டுக்கு வந்த சீதையுட மணவாளோ ஸ்ரீராமச்சந்திரனோ சிறுமிக்கு மறந்தருவா கோசலையாள் கோதண்டனே கோதண்டனே குழந்தைக்கு நீ இந்த குலசேகர பட்டினத்தில் கடற்கரை கருணை பெற்று ஞானமூர்த்தி எனக்கருள முத்தாரமாளம்பிகை முன்னால் வந்து வண்டிக்கார வயிறு வரமருள வீரபத்திர சாலியமோ வீற்றிருக்க தாயான பேச்சு கற்க வேணும் அந்த பேச்சு பெற்றது பேரு பெற்ற மாயாண்டி புத்திரிக்கு கற்கமாட 1008 மாடலுக்கு அதிகார அடியாளுக்கு ஐயா பாடறியம் படிப்பாரியம் பாடறியம் படிப்பாரியம் பாலகை மாரியம்மா பாட்டில் உள்ள மலையறிவ பாடறிய நாளை படிக்க வைத்தார் அம்மா அப்பா ஏடறிய எழுத்தறிய உள்ள மலையறிவ ஏடறிய நாளை எழுத வைத்தார் என் கூறுவோம் இல்லைசை அறியாத நாளையில ஐயா நாளையில விவரம் செய்தார் என் கூறுவோம் இல்லைசையை விவரம் செய்தார் நல்ல வயதிலே 5 நல்ல வயதிலே அறியாத பிராயத்திலே அறிவிக்கலை படிக்க வைத்தார் அம்மா அப்பாவை நான் மாறாவே கற்று தந்த வாத்தியாரை கனவிலையோ மறப்பதில்லை சொல்லி வைத்த என் சொப்பனத்தில் மறப்பதில்லோ நான் ஒரு நாள் நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலோ நினைவொரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தாலோ சொல்லி தந்த இல்லைசை சொல்லி தந்த நான் சொப்பனத்தில் மறப்பதில்லோ திருநெல்வேலி ஜில்லாவோ தென்காசி மாவட்டத்தில் கல்லல் மணக்கும் சீமையங்கோ தென்காசி முக்கடாலோ செந்தாலை சீவநல்லூர் பிள்ளை கவிகளெல்லாம் நிறுத்தம் போட்டு மாநிலமோ மண்டலங்கள் படைத்த மண்டலமோ அண்ணாவி மாடசாமி சுந்தர பாண்டிய சோதி மணி கவிகள் பாடோ சூழ்வுலகங்க சொன்ன
சொன்ன சொல்லி அர்த்தம் சொல்லும் சுகலிங்க புலவர் சாதி மல்லி புல்சொரு சடைய பார சமுத்திரமங்க சண்முகனார் நாமம் பெற்ற சண்முகனார் அண்ணாவின் சண்முகம் போனார் ஐயா குருவினுட சீர்வாதத்தை கொண்டேன் ஐயா என் சீரசு வந்த சபையோர்க்கெல்லாம் வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த 6 பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே பெரியோர்களே சபையோர்களே என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைமான்களே உங்க பாலகிய மாறியாம்போ குலசை முத்தாரமா வாசலில சாஸ்தாங்கதை சுருட்ட சொல்லி சக்தி கதை பாட போறோ அம்மாளுட வாசலில ஐயன் கதை சுருக்க சொல்லி முத்தார் அம்பாள் கதை பாட போறோ நீங்கள் அனைவர்களும் பாடுகிற பாட்டலில பழுது குற்றம் வந்துட்டாலும் உங்க பாலகிய என்ன வேணும் சொல்லுகிறேன் சொல்லாதீங்க சொல்குறைகள் இருந்துட்டால் சொந்த குழந்தை போல என்ன வேணும் அறிந்து நாம் பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் தெரிந்து நாம் பாடிட்டாலும் தெரியாமல் பாடிட்டாலும் முன்சொல் பின்னால் வந்துட்டாலோ பின்சொல் முன்னால் வந்துட்டாலோ 6 விளை 100 குற்றம் 6 விளை எங்களை ஆதரிக்க சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே சபை நிறைந்து வந்திருக்கும் தாய்மார்கள் எல்லாம் பெரியோர்களே சபையோர்களே பெற்றெடுத்த தாய்மார்களே எங்களை பெற்றெடுத்த தாய்மார்கள் இந்த குலசேகர பட்டணத்திலே துடிகொண்டு அமர்ந்திருக்கும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சரி ஞானமூர்த்தி ஈஸ்வரர் என் தேவி முத்தாரம்மாள் திருவாலயத்திலே ஆமா வருடந்தோறும் நாமல் வில்லிசை வர வேண்டும் என்று இதுவரைக்காகத்தான் செய்வாங்க. ஆமா ஆமா நம்மளுக்கு தான் இடம் இருக்காது. இந்த 2025ஆம் ஆண்டு தான் நம்ம வரணும்னு அம்மா முடிவு எடுத்திருக்காங்க. அவ நமக்கு இந்த கொலச முத்தாரமா உத்தரவு கொடுத்திருக்கா. அம்பாளுடைய அனுக்கிரகத்தினாலே இந்த வருஷத்துல இந்த 2025ஆம் ஆண்டு ஆமா 25 பிறந்தாச்சு. ஆமா ஆமா புத்தாண்டு. ஆமா புத்தாண்டு தினம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அது அம்மா வாசல் எனக்கு சிறப்பா எப்படி கைலாச வாசலா இருக்கு. குலசேகரப்பட்டினத்திலே கொலுவிருந்து வரக்கூடிய ஆமா அருள்மிகு சரி ஸ்ரீ ஞானமூர்த்தி ஈஸ்வரர் சமேத ஆமா அருள் தரும் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோயில்ல ஸ்ரீ காமதேனு குரூப்ஸ் ஆமா அபிஷேக வழிபாட்டு மன்றத்தின் சரி மன்றத்தினர் நடத்தும் ஆமா 18ஆம் ஆண்டு 1008 பால்குட அபிஷேக விழாவை முன்னிட்டு கப்பங்கப்பா நாமல் வில்லிசை வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு கொடுத்த ஆமா நிர்வாகிகள் சார்பாக அனைவர்களுக்கும் கோவில் நிர்வாகி அனைவர்களுக்கும் வந்திருக்கும் பக்த கோடிகள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கோடான கோடி மக்களுக்கு இந்த ஆலயத்திலே ஆமா
நிறைய புலவர்கள் ஆமா இந்த 2025ஆம் ஆண்டிலே ஆ, ஆ. நாமல் மட்டுமல்ல சரி இன்னும் நிறைய புலவர்கள் பாட வேண்டியது இருக்கு. ஆமா நாளை மதியம் 3 மணி வரைக்கும் வில்லுப்பாட்டு கும்மிப்பாட்டு நடந்துகிட்டே இருக்கும். ஓ நாளை மதியம் வரைக்கும் நடக்குமா வில்லுப்பாட்டு? இந்த ஆலயத்தில் எத்தனையோ புலவர்கள் வந்து பாடி இருப்பார்கள். ஆமா பேர் அறிஞர்கள் பாடி இருக்கலாம், சரி கவிஞர்கள் பாடி இருக்கலாம். ஆமா ஆனாலும் ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது. அது எப்படி முடியும்? ஒவ்வொரு புலவர்கள் ஒவ்வொரு விதமாக கதைகளை பாடுவார்கள். அவருக்கு தகுந்த அவர்கள் குருநாதர் என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அதைத்தான் பாடுவார்கள். ஆமா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பார். உலகளவு என்பார். இந்த முத்தாரம்மன் திருவாலயத்திலே என்ன தென்காசி மாவட்டம், ஆமா தூத்துக்குடி மாவட்டம், ஆமா கன்னியாகுமரி மாவட்டம், மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து பெரிய பெரிய கலை மாமணிகள் வித்வான்கள் வந்திருக்கின்றார்கள். இல்லை அண்ணாயில வந்திருக்காவோ? உங்க எல்லோருக்கும் முன்பாக நான் ஒரு சிறிய பிள்ளை. உங்களுக்கு முன்பாக ஆமா தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஆமா பண்பொழி மாரியம்மாள் வில்லிசை பண்பொழி மாரியமான அந்த உலகத்துக்கே வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு கொடுத்துள்ளார்கள். ஆமா நான் அனைத்தும் கற்றவளும் அல்ல, எல்லாம் தெரிந்தவளும் அல்ல. ஆமா என் சித்தருவிக்கு எட்டியபடியாக அடியால் பாடுகின்றேன். ஆமையா நாம் பாடும் பாட்டிலே பழுது குற்றம், சொல் குற்றம், இசை குற்றம், கதை குற்றம், ஆமா சாரீர குற்றங்கள் இருந்தாலும், ஆமா மைக்கு அப்படி மைக்கு எங்க ஆட்களே ஒரு குற்றம் கூட இருந்தாலும், நம்ம ஆளுங்க எல்லாரும் வாலி எந்த குற்றம் இருக்கோ இல்லையோ இன்னைக்கு நிச்சயமா சாரீர குற்றங்கள் இருக்காதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. உண்மைதான் மைக்கு அப்படி மைக்கு அப்பேற்பட்ட மைக்கு தட்டை சம்மதிக்க மாட்டேன். எங்க ஆட்களே ஒரு குற்றம் குறை இருந்தாலும் ஆமா தாங்கள் பெற்ற ஒரு குழந்தை தவறு செய்தால் செய்தா ஏமனா என்ன ஒரு கதையை நிறைய புலவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆமா ஆமா உண்மைதான். நான் ஆரம்பிக்கிறது தான் என்னுடைய பொறுப்பு. ஆமா நம்ம வந்து ஆரம்பிச்சுதான் விடணும். அதுக்கப்புறம் அந்த கதையை முழுக்கும் கொண்டு வரக்கூடியது ஒவ்வொரு புலவர்களுக்கும் இருக்கு விதிமுறைகள். இந்த அம்மா எப்படி டயம் கம்மியா தான் இருக்கு. ஆமா அதனால என்ன சீக்கிரம் வந்து முடிச்சுட்டாங்கன்னு யாரும் நினைக்கப்படாது. இல்ல விடிய விடிய நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம். மில்லு விடிய விடிய இருக்கு, நம்மளுக்கு டயம் கம்மியா தான் இருக்கு. ஓ அதனால விடிய விடிய படிச்சுக்க வேண்டியதான். 6 விலை 100 குற்றம். ஆமா அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு ஆமா பாதி மதி மான் மழுவோ ஆமோ கங்கையோடு பாம்பணிந்து ஆமோ பாரதியை மனம் புரிந்த ஆமோ ஆதிசிவன் மோகம் அது கலிதமாகி ஆமா அச்சுதன் என்பெருமாள் இரு கரத்தினால் ஏந்த ஆமோ அதாவது எனக்கு அழைப்பு கொடுக்கும் போது ஆமா கோயம்புத்தூர்ல என்ற சகோதரர் சிவா அவர்கள் ஆமா அக்கா ஆரம்பிக்கும் போது சாஸ்தாவுக்கு நீங்க ஒரு 4 வார்த்தை சொல்லி முடிச்சுட்டு அம்பாளுக்கு ஆரம்பிங்க, நீங்க வந்து 2 வார்த்தை சொன்னாலே போதும் அப்படின்னு சொன்னதினாலதான் ஆமா சாஸ்தாவுக்கு 4 வார்த்தை முதலாக சாஸ்தா பிறக்கணுமா. ஆமா ஐயனார் தான் அவதாரம் செய்யணும். ஐயன் பிறந்தா அனைத்து தெய்வங்களும் ஆலயத்துக்கு வரும். முத்தாரம் வந்துருவா, காளி வந்துருவா, பத்திரகாளி வந்துருவா. சாஸ்தா பிறந்தா தான் சகல தெய்வமும் கோயிலுக்கு வரும்னு நம்மளுடைய பக்தர்கள் மக்கள் நம்பிக்கை. அந்த காலத்துல இருந்து அது அப்படித்தான் இருக்கு. ஆமா 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 அதனாலே 4 வார்த்தையில சாஸ்தாவை சொல்லி முடித்து அங்க முத்தாரம்மாளுக்கு அம்பாளுடைய கதைகளை பாட வேண்டும். ஆமையா அப்பேற்பட்ட தர்மசாஸ்தா தர்மயான சாத்தாக்கள் சோதி மணி விளக்கு ஒளிவு போல் சோதிமணி விளக்கு ஒளிவுவோ 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இலங்க ஆமோ மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக தர்மயான சாத்தா யாரெல்லாம் அவதாரம் செய்து வருகின்றார்கள். யாரெல்லாம் அவதாரம் செய்ய போறா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் வந்து அவதரித்தாராம். ஆமா பங்குனி மாதம் புதனது உத்திரம், பங்குனி மாதம் புதனது உத்திரம், பங்குனி மாதம் புதனது உத்திரம், பங்குனி மாதம் புதனது உத்திரம், பவர்ண பஞ்சமி கடக லக்கணத்தில் பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ, கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ, ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ, ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ, சுவாமி ஐயனார் 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 அரிகர சுதன் ஐயனார் 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 ஐயனார்
பிறந்தார்கள் சங்கடங்கள் விற்கிறவே ஐயன் பிறந்தாரே அகிலமெல்லாம் கத்திடவே பொன்னால பூணூலும் பொன்பதித்த கல்வடமோ வெள்ளியால பூணூலும் வெண்கலத்தால் கல்வடமோ தங்கத்தால் பூணூலும் தனிமயிர கல்வடமோ ஆன புலிகுட்டத்தோடு அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக ஐயனுக்கு மெய்யனாகவே என் முத்தாரம்மா திருவாசலிலே தர்ம சாஸ்தாக்கள் எல்லாம் அவதாரம் செய்தார்.